ஒரு நாள் இந்த பெரிய தகப்பன்ட்ட போய் சின்ன பையன் கேட்டானா, ஆஸ்தியெல்லாம் எனக்கு பிரிச்சு கொடு, என் பங்கை பிரிச்சு கொடு, நான் ஜாலியா இருக்க போறேன். உடனே அப்பா ரொம்ப துக்கத்தோட ஆஸ்தியெல்லாம் பிரிச்சு 2 மூத்த குமாரனுக்கு இளைய குமாரனுக்கு உரியதை கொடுத்துட்டாரான். அவன் வாங்கிட்டு தன்னுடைய நண்பர்களோடு, துன்மார்க்கமாயிருக்கிற நண்பர்களோடு போய் குடிச்சு வெறிச்சு பாவம் பண்ணி அவன் கையில் இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சு போகிற வரைக்கும் சுத்திலும் கூட்டம் நின்றுச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அழிச்சு போனதுக்கு அப்புறம் ஓடிட்டாங்க. இப்ப இளைய குமாரனுக்கு பசி வைத்த கிள்ளுது. இப்ப அவனுக்கு பசிய போக்குறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவன் நேரா ஒரு குடியானவனுடைய வீட்டுக்கு போறான். பன்னி மேய்க்கிற வேலையை செய்யறான். இப்ப பன்னி மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறான். பன்னிக்கு தவிடு வைக்கிறான். ஆனா வயிற்றுல இருக்கிற இவன் பசி போகல. அந்த பன்னியை வளர்க்கிற அதன் ஓனரு இவனுக்கு அந்த பன்னி சாப்பிட்ற தவிட்டனால அவன் வயிற்றை நிரப்புவதற்கு கூட அனுமதி கொடுக்கல. அடிமை நிலைமை அதுதான், அடிமை நிலைமை அதுதான். அப்ப அவன் உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே தன் தகப்பனுடைய வீட்டை நினைச்சு பார்க்கறான். ஆண்டவருடைய சமூகத்துல தான் எல்லாமே இருக்குது. அவன் அப்படியே பரிதாபமா உட்கார்ந்துட்டு தகப்பனுடைய வீட்டை நினைச்சு பார்க்கறான். தகப்பனுடைய வீட்டை நினைச்சு பார்க்கறான். அப்ப தகப்பனுடைய வீட்டுல ஆடலும் பாடலும் கொண்டாட்டமும், ஆஹா எவ்வளவு அற்புதமான விருந்து. ஆனா பன்றி தவிட்டை கூட சாப்பிடுவதற்கு எனக்கு இங்க அதிகாரம் இல்லாத அடிமையா இருக்கிறனே அப்படின்ட்டு மனம் திரும்புறான். எழுந்து வேகமா தகப்பனுடைய வீட்டுக்கு போனா தகப்பனாரு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எப்போ வருவான்? தூரத்துல இளைய குமாரன் வருகிறத பார்த்தவனை ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்து அவனுடைய சரீரத்தை குளிப்பாட்ட வைத்து அவனுக்கென்று ஒரு பெரிய கன்றுக்குட்டியை விருந்தாய் அடித்து அவனுடைய விரலிலே அவன் அதிகாரம் என்கிற மோதிரத்தை போட்டு ஒரே ஆடலும் பாடலுமா. அப்ப கர்த்தர்ட்ட வந்தோனதான் அவனுக்கு தெரியுது. அவன் வந்து சொல்றான் அப்பாட்ட, என்னை மகனா ஏத்துக்க வேணாம், ஏன் ஆஸ்தியெல்லாம் அழிச்சிட்டேன், என்னை வேலைக்காரனா வச்சுக்கீங்க, எனக்கு சோறு கிடைக்கும், வேலைக்காரனா வச்சுக்கீங்க. அப்பா சொல்றார் நோ. ஊரே கூட்டுறார். ஆடலும் பாடலும் சந்தோஷமும் பெரிய விருந்து நடக்குது. மோதிரம் போட்டாச்சு, புத்த ஆடைகள் உடுத்தியாச்சு. இதாங்க கர்த்தர், இதாங்க நம்முடைய அப்பா.